Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம இன்றைக்கி கெமிக்கல் கைனடிக்ஸோட 7வது லெக்சர் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி 6 லெக்சர் முடிஞ்சிடுச்சு. அண்ட் லிட்ரலி 70% ஆஃப் த சாப்டர் இஸ் கம்ப்ளீட். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். போர்டு எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீட் ஜேஇ பாயிண்ட்லேருந்து வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? எப்படி 0th ஆர்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஈஸியாக இருக்க போது. சில ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஈக்குவேஷன்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதோட டெரிவேஷன்லேருந்து போவோம். டெரிவேஷன் ஒன்று போட்டுட்டு என்னென்ன ஈக்குவேஷன் எப்போ யூஸ் பண்ணுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா நியூமெரிக்கல் ஒன்று போட்டு பார்ப்போம். என்சிஆர்டியில் இருக்க கொஷின். ஓகே, மாலிகுலாரிட்டி கிடையாது, இங்கே நியூமெரிக்கல்னு போட வேண்டியது மாலிகுலாரிட்டின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நாளைக்கும் இதை கண்டினியூ ஆகும். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இதோட ஒரு பார்ட் பார்ப்போம், நாளைக்கு இதோட செகண்ட் பார்ட் பார்ப்போம். சரியா? ஸோ டெய்லி சொல்லி எனக்கே போர் அடிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்க மாட்டேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்குமே நாலேஜ் போய் சேரட்டும். ஃப்ரீயாகவே இந்த மாதிரி குவாலிட்டியாக நம்ம ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி யாராலலாம் டியூஷன்ஸ் போக முடியல, யாருக்கெல்லாம் கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால டியூஷன்ஸ் போக முடியலையோ அவங்களுக்குலாம் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அண்ட் கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலுக்கு வந்து டெலிகிராம்லேயும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களோட போர்டு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாமோட மெட்டீரியல்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த லிங்க்கில் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. @concept capsule வீன்னு போட்டு டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னத்துக்கு என்னன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு ரேட் லா படி ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ரியாக்டன்ட் இருக்கும், இந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்கும். கரெக்டாக? இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 5 வரணும்னு என்ன பண்ணணும்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 5 வரணும்னா இதோட பவரை ஆட் பண்ணாக்கா நமக்கு 5 வரணும். கரெக்டாக? மேபி இதோட பவரில் 3 இருக்கலாம், இதோட பவரில் 2 இருக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 வந்துச்சுன்னா இதோட ஆர்டர் வந்து 5. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 0 வரணும்னு என்ன பண்ணுவோம்? இதோட பவர்லேயும் 0 இருக்கணும், இதோட பவர்லேயும் 0 இருக்கும். அப்போ 0 + 0 will give you 0. கரெக்டாக? அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1 இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ஏ பவரில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸையும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். ஓகே, x + y should be equals to 1. கரெக்டாக? அப்போ தான் ஆர்டர் வந்து 1. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் will depend on the concentration of one of its reactant. ஓகே, ஸோ உங்கள் என்சிஆர்டி லெவலில் ஒரே ஒரு ரியாக்டன்ட்டோ கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது என்னன்னாக்கா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும்ல, இப்போ K × A × B போட்டோம்ல. ஓகே, உங்கள் என்சிஆர்டி படி என்னென்னா இந்த கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதோட ஆர்டரும் ஒன்று தான். 1 + 0 = 1. 1 + 0 = 1. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்தினீங்க தான் ரியாக்ஷன் மாறும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. கரெக்டாக? ஸோ உங்கள் என்சிஆர்டி லெவலில் இந்த டைப்பில் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஆர்டர் வந்து 1 இருந்தாலும் நிறைய கேசஸ் இருக்குது 1ல். ஃபார் எக்ஸாம்பிள் ½ + ½ பண்ணலாம். ஓகே, இப்போ இது பாருங்கள், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் = a⁴1/2 b⁴1/2. இதையும் ஆட் பண்ணோம்னாக்கா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1 தான் வருது. ஓகே, பட் இந்த மாதிரி கேசஸ் தான் உங்களுக்கு இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஏ மேலே மட்டும் ஒன்று இருக்கும், பியோட மேலே ரியாக்டண்ட்டில் வேறு எந்த ரியாக்டண்ட்லேயும் ஆர்டர் வந்து பவரில் 0வாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஒரே ஒரு ரியாக்டண்ட்டில் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த ஃபுல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் will depend upon the concentration of one of its reactant. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னு தெரியலனாக்கா நீங்கள் லெக்சர் நம்பர் 3லேருந்து பார்க்கணும். ஓகே, லெக்சர் நம்பர் 3ல் நான் ரேட் லா அண்ட் மாஸ் ஆக்ஷன் ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சுது. ஸோ கொஞ்சம் ஒரு ஃப்ளோவாக படிச்சிங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, எடுத்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்குலாம் மீனிங் தெரியாது. சரியா? நான் கிளியரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஓகே, அதோட n = 1 அர்த்தம். அதில் ஒரே ஒரு ரியாக்டன்ட் மட்டும்தான் டிபெண்ட்டாக இருக்க போது நம்ம கேஸில். 2-3 ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா அது வந்து 1 வந்து ஷேர் பண்ணிக்கும். சரியா? அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் ஒரே ஒரு ரியாக்டன்ட்டோட பவரில் மட்டும் 1 இருக்கும். செகண்ட் ரியாக்டன்ட், தேர்ட் ரியாக்டன்ட்லாம் பவர் வந்து 0 இருக்கும்.
இதான் நம்மளோட கேஸ். சரி, இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷனை வந்து டிரைவ் பண்ண போகிறோம். சரி, ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொண்டு போகிறேன். 0th lawல ஆரம்பித்த மாதிரி டெரிவேஷன் ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஓகே. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு தெரியும் ரேட் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கு எப்படி எழுதுவோம், ரியாக்டன்ட்டுக்கு மைனஸ் டிஆர் அப்பான் டிடின்னு எழுதுவோம். ஏன்னா ரியாக்டன்ட்டோட ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வில் கீப் ஆன் டிக்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டாக? அப்போ அதை டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எழுதுனாக்கா மைனஸ் டிஎக்ஸ் பை டிடின்னு போடுவோம். கரெக்டாக? மைனஸ் டிஎக்ஸ் பை டிடின்னு போடுவோம். ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு மைனஸ் டிஎக்ஸ் பை டிடி, பட் டிஎக்ஸ் இஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ரியாக்டன்ட். புரிஞ்சா? கிளியர்? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட்டுக்கலான்னா எக்ஸே இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்னொரு விதத்தில் எழுதலாம். எப்படி எழுதலாம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல்ஸ் டு ஏ கே இன்ட்டு ஏ பவர் 1 இன்ட்டு பி பவர் 0 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. பி பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டாக? ஸோ அதை கன்சிடர் பண்ணல. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 1 மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா பிஏ டிபெண்ட் பண்ணியே கிடையாது. ஸோ தேவையில்லாமல் நம்ம பிஏ கொண்டு வர தேவையில்லை. ஓகே, ஏன்னா ஆப்வியஸாக பி பவர் 0ன்னு போட்டாலும் 0, எத்தனை பவர் 0 இருந்தாலும் 1. கரெக்டாக? பி பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் நம்ம இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி ரிட்டன் இன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் லைக் திஸ் அக்கார்டிங் டு ரேட் லா லைக் திஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், சிம்பிளாக இதே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம 0th lawலையும் ஆரம்பித்தோம். கரெக்டாக? 0வோட ரியாக்ஷனில் இப்படி தான் ஆரம்பித்தோம். எதுவும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் தான் ஒரே பக்கம் கொண்டு வரேன். இந்த ஏவும் இந்த எக்ஸும் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இந்த டிடியும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். சரி, அப்போ என்ன ஆகும், dx ஓகே டிவைடட் பை dx divided by concentration of A is equal to minus அந்த பக்கம் கொண்டு போகிறேன், மைனஸ் கே இன்டூ டிடி. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். ஓகே, 1/x இன்டெகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ்னு வரும். ஆக்சுவலாக லான் எக்ஸ்னு வரணும். ஓகே, மேக்ஸை டேரெக்டாக நம்ம லாகில் கன்வெர்ட் பண்ணிடும். பட் கெமிஸ்ட்ரியில் வந்து கான்சன்ட்ரேஷன் லானில் எழுதிட்டு அதுக்கப்புறமா லாகில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, 1/xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்டெகிரேட் பண்ணாக்கா லான் வரும். ஓகே, நம்ம டேரெக்டாக மேக்ஸில் லாக் யூஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து லான்னு தான் போடணும். சரி, லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஓகே, லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டிடியை இன்டெகிரேட் பண்ணாக்கா டி மட்டும் கிடைக்கும். ஓகே, மைனஸ் டி கேடி ப்ளஸ் டின்னு கிடைக்கும். கரெக்டாக? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறோம், எண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 உங்கள் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும். ரியாக்ஷனோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரியாக்டன்ட் வந்து கம்மியாகாது, இனிஷியலாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்கும் ரியாக்ஷனோட ஸ்டார்டிங்கில். அட் டைம் டி ஈக்குவல் டு 0 ஏ இஸ் ஈக்குவல் டு A0. ஓகே, அப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டைம் டி ஈக்குவல் டு 0 இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். சி இஸ் ஈக்குவல்ஸ் டு லான் ஆஃப் A0ன்னு வருது. ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் A0. இப்போ இந்த சியோட வேல்யூ கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, லான் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கேடி ப்ளஸ் லான் A0. அவ்வளோதான், நான் முடிஞ்சிடா. இந்த ஈக்குவேஷன் தான் மெயின் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி நியூமரிக்கல்ஸை டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி மாற்றி எழுத போகிறோம். இதுதான் மெயின் ஈக்குவேஷன். பட் சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னாக்கா, லானை வந்து நான் என்னென்னு போட்டுக்கலாம், லாக் பேசின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, லானை வந்து லாக் பேசின்னு போட்டுக்கலாம். லாக் பேசியை நான் லாகை கன்வெர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணால் 2.303 இன்ட்டு லாகாக மாற்றணும். ஓகே, டோன்ட் வரி, நான் இன்றைக்கி இந்த லெசன் முடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட்டுறேன் நான். சரியா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி போடுறப்பே நான் சொல்லியிருந்தேன், இந்த லெசன் முடித்தோடனே கண்டிப்பாக லாகோட வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். சரியா? கொஞ்சம் எனக்கு இப்போ டைம் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக லாகோட வீடியோ இந்த லெசன் முடித்தோடனே ஷுவராக போட்டுறேன். சரியா? லாக் ஈக்குவல் டு லான். ஓகே, லானை நம்ம லாகை மாற்றோம்னாக்கா ஜஸ்ட் 2.303 மல்டிப்ளை பண்ணணும். 2.303 இன்ட்டு லாக் போட்டோம்னாக்கா லாக் 10, லாக் டு த பேஸ் ஆஃப் 10. ஓகே, கிடச்சிரும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் லான் இருக்கோ அங்கெல்லாம் போய் 2.303 லாக் டு த பேஸ் 10ன்னு போடுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, நமக்கு இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைனஸ் கேடி ஈக்குவல் டு லாக் இஏ மைனஸ் லாக் இA0. கரெக்டாக? லான் இ, சரியா? அதாவது லான் இன்னு கூட சொல்லிக்கலாம். லான் இ மைனஸ் லான் A0. ஓகே 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 அதுக்கப்புறம் நான் மைனஸே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ லான் A0 மைனஸ் லான் ஏ எழுதிக்கலாம். என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சாடா?
மைனஸ் கேடி இருக்குது. இந்த லான் ஏ நாட்டை அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும், லான் ஏ மைனஸ் லான் ஏ நாட் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மைனஸே அந்த பக்கம் கொண்டு போனாக்கா அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும் கரெக்டாக. லான் ஏ நாட் மைனஸ் லான் ஏன்னு வரும். சரி, ஸோ லான் ஏ மைனஸ் லான் பி என்னது, லான் ஏ பை பி. அதே ப்ராப்பர்ட்டி தான் வரும் இதுக்கும். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணிட்டு கேடி இஸ் ஈக்குவல் டு லானை வந்து லாகாக மாற்றோம்னா 2.303 இன்ட்டு லாக் 10. ஓகே, இந்த இடத்துல பேஸ் 10ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு ஏ நாட் அப்பான் ஏ, அவ்வளோதான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் அப்பான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஓகே, இது வந்து அட் டைம் t ஈக்குவல் டு 0, அதாவது இனிஷியல் டைம் 0ல் இருக்கணும். ஃபைனல் டைம் எனி டைமில் உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு தெரியணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஏ நாட் கொடுத்துருப்பாங்க, ஏவும் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து டீயும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேட் கான்ஸ்டன்ட் அட் எனி டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனோட பேர் வந்து இன்டெகிரேட்டட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ கிராஃப்லாம் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராஃப் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்குது, see this, இந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு y is equals to mx plus c ஃபார்மில் இருக்கா, இது கான்ஸ்டன்ட். ஓகே, mx, mக்கு வேலை என்ன வரும், மைனஸ் கே வரும். ஓகே, மைனஸ் கேடி தான் m. ஓகே, y கூட mx ப்ளஸ் ஃபார்ம் இருக்குது கரெக்டாக. இப்போ இதை நம்ம கிராஃபிக்கலாக போடணும் அப்படின்னாக்கா y ஆக்சிஸ் என்ன வரும், லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வரும், லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வரும். எக்ஸ் ஆக்சிஸில் டி வரும். சரியா, அட் டைம் டி ஈக்குவல் டு 0, நான் என்ன சொன்னேன் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அட் டைம் டி ஈக்குவல் டு 0 ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட், அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்குது. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது, நமக்கு மைனஸ் எம்டின்னு வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஸ்லோப் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டில் நமக்கு ஸ்லோப் வந்து ரெடியூஸ் ஆகும். இது ஒரு லாக் கிராஃப்ன்றதுனால லீனியராக ரெடியூஸ் ஆகும். ஓகே, லீனியராக ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் வரும். எதுக்குன்னா டைமுக்கும் லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கும் நடுவில் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும். ஓகே, லானில் எப்போவுமே கிராஃப் வந்து லீனியராக இருக்கும். ஓகே, புரிஞ்சா. அதுவே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். லாக் ஆஃப் லான் ஏ நாட் பை ஏ ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணோம்னாக்கா அது வந்து எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குது. அட் டைம் டி ஈக்குவல் டு 0, என்னோட லான் ஏ நாட் பை ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, 0. ஓகே, அட் டைம் டி ஈக்குவல் டு எனி டைம், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்குது கரெக்டாக. எந்த சியும் எதுவும் இல்லை. ஓகே, டேரெக்டாக வந்து இது ரிலேட்டாக இருக்குது. அப்போ நான் லாக் ஏ நாட் அப்பான் ஏக்கும் டைமுக்கும் ரெஸ்பெக்டில் கிராஃப் வரைஞ்சனாக்கா அதோட கிராஃப் வந்து 0லேருந்து இப்படி பவர் பண்ணிக்கலாம் பேரலாக போகும். ஓகே, இந்த மாதிரி போகும், இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போகும். சரி, இது வரைக்கும் புரிஞ்சா. ஸோ இந்த ரெண்டு கிராஃப் புரிஞ்சா ரொம்ப ஈஸி தானே. லான் ஆஃப் வெறும் ஏ மட்டும் பார்த்தோம்னா கிராஃப் வந்து ரெடியூஸ் ஆகுது. லான் ஆஃப் ஏ நாட் பை ஏ பார்த்தோம்னா கிராஃப் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் முக்கியம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன், லான் ஏ ஈக்குவல் டு மைனஸ் கேடி ப்ளஸ் லான் ஏ நாட். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் இந்த மைனஸ் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், லான் ஏ நாட் மைனஸ் லான் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு கேடின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சா. லான் ஏ நாட் மைனஸ் லான் ஏ டிவைடட் பை டீன்னு கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்லாட்டி இன்டெகிரேட்டட் ஃபார்ம் இதுதான் நம்ம மோஸ்ட்டாக எல்லா ஈக்குவேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். கேடி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இல்லைனா நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக வேணால் கே இஸ் ஈக்குவல் டு 2.303 upon t into log of a naught upon a. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த நியூமரிக்கலில் இதான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இன்னொரு ஃபார்மும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற விஷயமே இன்னொரு ஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மும் இருக்குது. ஓகே, அப்படின்னு என்னன்னாக்கா நம்ம இப்போ தான் பார்த்தோம் லாக் ஏ மைனஸ் லாக் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா லான் ஆஃப் ஏ அப்பான் ஏ நாட் ஈக்குவல் டு மைனஸ் கேடின்னு பார்த்தோம். கரெக்டாக. உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய கொஞ்சம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலே சொல்லி கொடுத்தேன். லாக் டு த பேஸ் இ எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது லான் எக்ஸ் தானே. லான் எக்ஸை வந்து லாக் டு த பேஸ் ஆஃப் இ எக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக. இஸ் ஈக்குவல் டு ஒயின்ட்டு ஒரு ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா நம்ம அதை டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை மாற்றிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை மாற்றிக்கலாம். அதாவது ஆன்டி லாக் எடுத்தோம்னா இந்த இ வந்து அந்த பக்கம் போயிடும், இ பவர் ஒய் ஆகிடும். சரியா. இப்போ இது லான் எக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, லான் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மட்டும் வேணுனாக்கா ஜஸ்ட் எக்ஸ் எப்படி எழுதிக்கோங்க, ஏ பை ஏ நாட்டு. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மைனஸ் கேடியை ஈயில் போட்டுருங்க, இ பவர் மைனஸ் கேடி. இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஏ பை ஏ நாட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, இது வேணும் நீங்கள் ஒன்று கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இன்டூ இ பவர் மைனஸ் டி. ஸோ இதை கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னாக்கா லெட்டஸ் ஒய் ஆக்சிஸை வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மட்டும் வச்சுப்போம். அந்த ஏ நாட் அந்த பக்கம் போயிடுச்சுல. ஸோ வெறும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மட்டும் இருக்குது, இந்த பக்கம் டி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தோம்னா அட் டி ஈக்குவல் டு 0 இனிஷியலாக நமக்கு என்ன வருது, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல 0 போட்டுப்பாங்க.
அட் டைம் t ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன ஆகும், இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகுமா, e பவர் -0 அதாவது 1/e பவர் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன, e பவர் 0 1. ஸோ 1/1 வருது. அப்போ ஈயோட வேல்யூ வந்து என்னது a0 ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஃபுல் டேர்ம் 1 ஆகிடும். அட் t ஈக்குவல் டு 0 இந்த ஃபுல் டேர்ம் 1 ஆகிடும். இந்த a0 அப்படி போச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a0. ஓகே, ஸோ இனிஷியலாக அட் டைம் t ஈக்குவல் டு 0 என்னோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a வில் பி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a0. புரிஞ்சா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a இஸ் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a0. அதுக்கப்புறம் சின்ஸ் இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் எப்போவுமே என்ன ஆகுது, இன்ஃபைனைட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அட் t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஓகே அட் t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எனக்கு என்ன ஆகும், e பவர் -infinity வரும். 1/e பவர் இன்ஃபினிட்டி என்னது, இன்ஃபினிட்டி. கரெக்டாக, இன்ஃபினிட்டி. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்னது, இன்ஃபினிட்டி இன்டூ a0 விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ டைம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் இந்த ரியாக்ஷன் வந்து a வந்து இன்ஃபினிட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம a வந்து முடியவே முடியாது, 100% டிசோசியேஷனே ஆகாது. த ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் நெவர் கம்ப்ளீட் 100%. புரிஞ்சா, ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் வந்து 100% டிசோசியேட் ஆகவே ஆகாது. ஓகே, ஒரு 0.1% ஆச்சு பெண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதனால தான் நமக்கு t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிலேயே கூட ஏயோட வேல்யூ வந்து என்ன ஆகிடுச்சு, இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு. இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கணும். சரி, இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே சாரி 1/∞ ஈக்குவல் டு என்னது, 0 இல்லை, கரெக்டு தானே. 1/∞ வந்து 0. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ நம்ம இன்ஃபினிட் டைம் எடுத்தால் தான் நமக்கு வந்து என்னாச்சு, a வந்து 0 ஆச்சு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபினைட் டைமில் தான் நமக்கு வந்து a வந்து 0, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a வந்து 0. இன்ஃபினைட் டைம் உங்களால் அச்சீவே பண்ண முடியாது. கரெக்டாக, ஐம் ரைட். இன்ஃபினைட் டைம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியாது. சரியா, ஸோ அதனால் இந்த கண்டிஷன் கொண்டு வரது பாசிபிலிட்டியே கிடையாது. இன்ஃபினிட்டை தவிர்த்து மீது எந்த இதுலையும் இது வந்து 0 ஆகாது. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து கண்டினியூஸாக இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், டிசோசியேட் ஆகவே ஆகாது 100%. ஓகே, ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் வில் நெவர் கம்ப்ளீட் 100% சொல்லலாம். சரியா, மொத்தம் 3 ஈக்குவேஷன் பார்த்தோம். ஒன்று ஜென்ரல் ஈக்குவேஷன், ஒன்று இன்டெகிரேட்டட் ஃபார்ம், ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். அதில் முக்கியமானது இன்டெகிரேட்டட் ஃபார்ம் மட்டும்தான். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் நம்ம இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்காக தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் பார்த்தோம். ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் எப்போவுமே கம்ப்ளீட் ஆகாதுன்றதை பார்க்குறதுக்காக மட்டும்தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் பார்த்தோம். இது உங்கள் எல்சிஆர்டியில் கிடையாது. சரியா, மற்ற 2 ஈக்குவேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்சிஆர்டியில் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னாக்கா 2 டிஃப்ரெண்ட் டைமில் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் ஒன்று பார்த்தோம்ல. இனிஷியலுக்கும் a0க்கும் ஏக்கும் நடுவில் கூட ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. t1 t2வில் வேறு டெம்பரேச்சரில் மேபி கொடுத்துருப்பாங்க. t1 t2வில் வேறு ஒரு வேல்யூ a1 a2வாக இருக்கலாம். சரியா, ஸோ இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவில் ஏதோ இனிஷியல் நடுவில் ஏதோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாக்கா அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னாக்கா, ஜென்ரலாக லெட்டர்ஸ் அஸ்யூம் டைம் t ஈக்குவல் டு t1ல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a வந்து a1 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ அதோட ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம், r ஈக்குவல் டு k இன்ட்டு t1 எழுதுவோம். கரெக்டாக, அதே மாதிரி அட் டைம் t ஈக்குவல் டு 0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a வந்து a2ன்னு வச்சுக்கிட்டோம்னா ரேட் கான்ஸ்டன்ட் k இன்ட்டு a2ன்னு எழுதிப்போம், t2ன்னு எழுதிப்போம். கரெக்டாக, இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்ன வரும், ln ஆஃப் a1 இஸ் ஈக்குவல் டு kt ப்ளஸ் ln ஆஃப் a0. கரெக்டாக, இது வந்து நான் ஆல்ரெடி போட்ட ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்கேன். ln a இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்கும், ln a0 இருக்கும், இந்த இடத்துல -kt இருக்கும், இந்த இடத்துல ln aன்னு இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ln a0 இருக்கும் இந்த இடத்துல, நான் ln aக்கு பதிலாக நான் ln a1 போட்டேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இதுக்கு எழுதுறோம், ln a2 இஸ் ஈக்குவல் டு, நான் வெயிட் பண்ணுங்கள் புது சைடில் காமிக்கிறேன், ln a2 ஈக்குவல் டு -kt2 இன்ட்டு ப்ளஸ் ln a0. கரெக்டாக, இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ln a1 மைனஸ் ln a2 பண்ணால் ln ஆஃப் a1/a2 இஸ் ஈக்குவல்ஸ் டு -kt மைனஸ் kt. அப்போ என்ன -kt1 ப்ளஸ் -kt2 வரும். இது 2 கேன்சல் அவுட் ஆகும். கரெக்டாக, இல்லை k காமன் எடுத்துகிட்டோம்னாகும் ln ஆஃப் a1 upon a2 இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு t2 மைனஸ் t1. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் லாகை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா k இஸ் ஈக்குவல் டு 2.303 into t divided by t2 minus t1 is equal to log 10 a concentration of a1 upon concentration of a2. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஈக்குவேஷன் தான், அதுலேருந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும். ஓகே, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டோட ரியாக்ஷன் பார்த்தோமா, ஃபஸ்ட்டோட ரியாக்ஷனில் இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். 0th ரியாக்ஷன் எப்படி ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி ஃபஸ்ட்டோட ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து மெயின் ஈக்குவேஷன். ஓகே, இதுதான் மெயின் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இது தான் ஒரே ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு வரோம். சரியா, மெயின் ஈக்குவேஷனை ln ஆஃப் a கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி டைம் இஸ் ஈக்குவல் டு -kt ப்ளஸ் ln ஆஃப் a0. ஓகே, இந்த a0 வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் t ஈக்குவல் டு 0, a வந்து அட் எனி டைம் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, t வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் அட்டைன் பண்ண எவ்வளோ டைமோ அந்த டைம்.
இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஈக்குவேஷன் முதல் கொண்டு இந்த ஈக்குவேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஃபார்மில் கொண்டு வந்தோம். ஓகே, k is equal to 2.303 upon t into log 10 a0 upon a ன்னு போட்டோம். கரெக்டாக இந்த ஈக்குவேஷனை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் k கண்டுபிடிக்க. இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, இனிஷியலாக உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறமா ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா டைம், இவ்வளோ காலி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட வேல்யூ கொண்டு வரணும். ஓகே, ஸோ கிராஃப்காக பார்த்தோம்னா 2 கிராஃப் வரைஞ்சி, ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வச்சு ஒன்று அண்ட் a0/a வச்சு ஒன்று. ஓகே, இந்த 2 கிராஃபும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் பார்த்தோம். எதுக்கு மெயினாக பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நெவர் கம்ப்ளீட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றணும்னா a0/a = -kt வரும். அண்ட் இனிஷியலாக டைம் t ஈக்குவல் டு 0 வரப்போ ஏவோட வேல்யூ வந்து a0க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் டைம் டீயோட வேல்யூ இன்ஃபினைட் போச்சுன்னா கூட ஏவோட வேல்யூ 0 ஆகும். பட் இன்ஃபினைட் டைமில் ஏவோட 0 ஆகுதுனாக்கா இன்ஃபினைட் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும் ஒரு ரியாக்ஷனை. ஓகே, அதனால தான் வந்து இது நெவர் கம்ப்ளீட் 100% ஆஃப் இட்ஸ் டிசோசியேஷன் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஈக்குவேஷன்லேயே சின்ன மாடிஃபிகேஷன் 2 டிஃப்ரெண்ட் டைமில் 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் எப்படி வரும்னு பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் அந்த டேரெக்டாக ஈக்குவேஷன் பார்த்தோம்னாக்கா 2.303 upon t2 minus t1 into log a2 my a1/a2. இது மறந்துடாதீங்க, t2 minus t1 upon a1/a2 வரும். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a1 upon a2 எப்போவுமே வந்து லாக் மேலே இருக்க வேல்யூ வந்து பெருசாக இருக்கும், கீழே இருக்க சின்னதாக இருக்கும்னு வச்சுப்போம். ஓகே, உங்கள் புக்கில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். எங்கெல்லாம் லாக் லானில் யூஸ் பண்ணுறீங்களோ டிவைடு வந்துச்சுனாக்கா எப்போவுமே மேலே பெரிய வேல்யூ வரும், கீழே சின்ன வேல்யூ வரும். கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஈத்தீன் ப்ளஸ் H2 கேஸ், ஈத்தீனும் H2 கேஸையும் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா C2H6 வரும், அதான் ஈத்தேன் வரும். ஓகே, பட் என்ன பிரச்சனைனாக்கா இல்லை நீங்கள் ஹைட்ரஜன் கேஸை எவ்வளோ தான் அதிகப்படுத்தினாலும் சரி கம்மிப்படுத்தினாலும் சரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாறாது. ஆனால் C2H4 மட்டும்தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. இதை அதிகப்படுத்தினா ரியாக்ஷனோட ரேட் மாறும், இதை கம்மி பண்ணிங்கன்னா ரியாக்ஷனோட ரேட் கம்மியாகிடும். சரி, அந்த மாதிரி. ஸோ அப்போ இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும்னா k into C2H4 whole power 1. இதோட ஆர்டர் பாருங்கள் 1. புரிஞ்சா? இது வந்து H2 டிபெண்ட் பண்ணியே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, 2N2O5. ஓகே, 2N2O5 வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம்னாக்கா 4NO2 + O2 வரும். சரியா? ஸோ இதோட ரேட் எழுதினாலும் சரி, இது ஒன்றத்தை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஆப்வியஸாக ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது. ஸோ ரேட் வந்து k into N2O5 whole power 1. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல 2 இருக்குது, பட் இந்த இடத்துல 1 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப் இருக்குது, அந்த ரேட் வந்து டிபெண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, கிளியர்? அவ்வளோதான்டா. இப்போ ஒரே ஒரு நியூமெரிக்கல் போட்டோம்னாக்கா இன்றைக்கி கான்செப்ட் ஃபுல்லாக ஓவர். ஓகே, நாளைக்கு இதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம் நம்ம. ஸோ N2O5 கேஸ் வந்து 2NO2 + ½ O2 பிரியுது. ஓகே, N2O5 கேஸ் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 இஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க மோல்ஸ் பர் லிட்டரில். ஆஃப்டர் 60 minutes 60 நிமிஷத்துக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 சேஞ்சஸ் டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, at 218 Kelvin ஃபைன் கேன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்த்தோன்னே தெரியுது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டேரெக்டாக நம்ம தெரிஞ்ச ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? என்ன ஈக்குவேஷன் தெரியும்? 2.303. இந்த ஒரு ஈக்குவேஷனை படித்தா கூட போதும். 2.303 = t2 minus t1 into log of a1 upon a2. கரெக்டாக? ஸோ இதில் இனிஷியல் டைம் என்னது? 0. ஓகே, இனிஷியல் டைம் 0, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் a1 வச்சாலும் சரி a0 வச்சாலும் சரி எல்லாம் ஒன்று தான். a1 வேல்யூ வந்து 1.24 × 10⁻², இங்கே போட்டுருவோம். t2 given, t2 வந்து 60 minutes. ஓகே, a2ஓட கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம்னாக்கா 0.2 × 10⁻². ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2.303 upon 60 is equal to log of 1.24 × 10⁻² divided by 0.2 × 10⁻². இதில் வந்து 10⁻², 10⁻² கேன்சல் பண்ணிக்கலாம். 0.2 வந்து நியர்லி 6.2 டைம்ஸ் போகும், 6.2 டைம்ஸ் கட் ஆகும். சரியா? ஸோ அப்போ 2.303 upon 60 log 10 of 6.2. ஓகே, log 10 of 6.2ன்னா என்னன்னா log 6. ஓகே, log 6ஓட வேல்யூ பார்த்தோம்னா நியர் அபவுட் 0.575 இருக்கும். ஓகே, மக்கப் பண்ணிக்கோங்க. log 1 to log 10 வந்து வேல்யூஸ் மக்கப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், லாக் சொல்லித்தரப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், டோட் வரி. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, log 6ஓட வேல்யூ வந்து 0.75 வரும். ஜஸ்ட் இந்த இடத்துல 0.75 போட்டுக்கோங்க. 2.303 upon 60 × 0.75 போட்டோம்னா உங்களுக்கு கேயோட வேல்யூ கிடச்சிரும் 0.030. ஓகே, கேயோட யூனிட் எப்படி எழுதுவீங்க? யூனிட் வந்து ஆர்டர் பார்க்கணும்.
இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ கேயோட யூனிட் எப்படி வரும்? மோல் பவர் 1 - n இன்ட்டு லிட்டர் பவர் n - 1 இன்ட்டு செகண்ட் பவர் -1. இல்லை n = 1 போட்டிங்கனாக்கா n பவர் 0, ஓகே, l பவர் 0 s பவர் -1. அப்போ இதோட யூனிட் வந்து s பவர் -1 மட்டும்தான் வரும். புரிஞ்சா? ஸோ கேவோட யூனிட் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும் நீங்கள். சரியா? ஸோ இதோட முடியல, இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு பார்ட்ஸ் இருக்கும். நாளைக்கு வந்து மீதி இருக்கிறத பார்ப்போம். சரியா? இன்றைக்கி இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பண்ணதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.